ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் என்ன, அந்த கிரகநிலையுடைய மாற்றங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தாங்க தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கன்னிராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த ஏப்ரல் 12க்கு பிறகு என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் பார்க்கலாம். அதோடு சேர்த்து இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி புதன ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு ஏப்ரல் 12க்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுக்கு மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றத நேரடியாக உணர்த்தக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 7ஆம் இடத்துல சனி பகவான் கண்டக சனியாக வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய முக்கியமான மாற்றங்கள் புதிய ஒப்பந்தங்களையும் வெளிநாடு தொடர்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இதன் மூலமாக நீங்கள் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பார்க்கலாம். ஆனால் அந்த வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக தான் அந்த வாய்ப்புகள் வரும். அதாவது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நிபந்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியான சூழ்நிலைகளானது ஏற்படலாம். அதாவது நம்ம எப்போ என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த வாய்ப்பை வந்து தள்ளி போட்டிங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு வேறு ஒருத்தருக்கு வந்து போயிடும். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்காது. அதே போல் தாங்க எந்த ஒரு வாய்ப்பையுமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீண்டும் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு அப்படிங்கிறது பலருக்கும் வந்து கிடைக்கிறது கிடையாது. அதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய வாய்ப்புகள் வருது அப்படின்னா அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்துங்க. நல்லதோ சரி கெட்டதோ சரி நடக்காது நடக்கட்டும் அப்படின்னு வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்துங்க. நீங்கள் பயன்படுத்த தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது இருக்கும். இப்போ வேணாம், டைம் ஒன்றும் நல்லா இல்லை, அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் பல காரணங்களுக்காக அதை நீங்கள் தள்ளி வைக்கும் பொழுது அது தள்ளிட்டே போயிடும். கடைசி வரைக்கும் அது உங்ககிட்ட வந்து சேரவே சேராது. அதனால் இதெல்லாம் வந்து பார்த்து கவனமாக இருக்கணும். கன்னிராசி நேயர்களில் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள்ட்டெல்லாம் உங்களுடைய ரகசியங்களை வந்து பகிர்ந்துக்காதீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு திறமை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வெளியில் ஷேர் பண்ண வேண்டாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் வெளியில் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது முழுமையாக உங்களை வந்து பாதிப்படைய செஞ்சிடும். அந்த திட்டத்தை முழுசாக முடிக்கிற வரைக்கும் ரகசியமாகவே வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அது லீக் ஆகிடுச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் அது நல்லதாகவே இருக்காது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உரிய நுணுக்கமான அறிவு இந்த டைமில் கண்டிப்பாக வந்து உதவியாக இருக்கும். ஏன்னா புத்திக்காரகன் புதனால் ஆளப்படக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக புத்திசாலித்தனத்தோடு தான் செயல்படுவீங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு நுணுக்கங்களை எல்லாம் கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் பெருசாகாமல் பார்த்துக்கணும். இந்த நுணுக்கமான அறிவு தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். கணக்கு வழக்குகள்லாம் கவனமாக இருக்கணும், கரராக இருக்கணும். இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் அடையவே முடியாமல் போயிடும். மேலும் இந்த காலகட்டங்களில் பணவரவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. பணவரவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பணவரவு சீராக தானே இருக்கே அப்படின்னு நீங்கள் நிம்மதியாகவும் இருக்க முடியாது. ஏன்னா எதிர்பாராத மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வரும். உங்களுக்காக இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்காக இருக்கலாம், உங்களுடைய நலம் விரும்புகளுக்காக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரும். அப்படி இல்லைன்னா பயண செலவுகளானது வரும். அடிக்கடி நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருக்கும், அதுக்காக செலவு பண்ணுற மாதிரிலாம் இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் வந்து போயிட்டு தான் இருக்கும். தேவையில்லாத விவாதங்களை எல்லாம் முதல்ல தவிர்த்துக்கோங்க. இந்த விவாதங்களை எல்லாம் நீங்கள் தவிர்க்கும் பொழுது உங்களுக்கு நிம்மதியானது கிடைக்கும். ஸோ நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக விட்டு கொடுத்து தான் ஆகணும். அப்படி விட்டு கொடுக்காம நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து சாதிக்க முடியாமல் போயிடும். கன்னிராசி நேயர்களே இந்த விஷயங்களெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் மாற்றுறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் வந்து கை கொடுக்கும். அதனால் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்றத யோசித்து பாருங்கள். ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கு எது நல்லது கெட்டது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதே ஒரு சில கிரகநிலைகள் வந்து இருக்கும்பொழுதே செய்துக்கணும். அந்த கிரகநிலைகள் மாறிடுச்சு அப்படின்னா மீண்டும் இணையறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஏப்ரலில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே ரொம்ப நாளுக்கு அப்புறமா இணைந்திருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான். ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாகவும் இருக்குது, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நெகட்டிவாகவும் இருக்குது. இது ரெண்டுமே கலந்த கலவையாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. பணியிடம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது வேலைலாம் அதிகமாக தாங்க இருக்கும். இந்த வேலையில் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும்.
அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் சாப்பிடாம தூங்காமல் இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வந்து உடல்நலம் பாதிப்படைஞ்சிடும். ஸோ நிம்மதி வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். ஆனால் மேலதிகாரிகள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் இணக்கமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க எல்லாருமே அதிகமான கடினமான உழைப்புகளை போடணும். அப்போ தான் முன்னேற்றம் கிடைக்கும். அவசர அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுத்தால் அதை வந்து நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த தேவையில்லாத நஷ்டங்களை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அவசர முடிவுகளையும் முதல்ல தவிர்க்கணும். நிதிநிலை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் செலவுகள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். அதை கையாளக்கூடிய விதத்தில் பொறுத்து தான் உங்களுக்கு செலவுகள் அதிகமாகிறதும் கம்மியாகிறதும். கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் என்ன அப்படின்றத முதல்ல பாருங்கள். முதலீடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய பெரிய முதலீடுகள்லாம் செய்ய வேண்டாம். ஏன்னா இப்போதைக்கு நிதிநிலை வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. புதுசாக முதலீடுகள் செய்கிறேன் அப்படின்னு எங்கேயும் போய் பணத்தை போட்டுட்டீங்க அப்படின்னா அது அப்படியே லாக் ஆகிடும். அது வந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் முதலீடுகளில் பணத்தை போடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. ஆனால் கணவன் மனைவிக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுடைய குடும்ப சார்ந்த நபர்கள் மூலமாக கூட அது வரலாம். வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த மனஸ்தாபத்தை நீங்கள் பெருசாக்காதீங்க. பெருசாக்கிட்டீங்க அப்படின்னா 2 பேத்துக்கு இடையே பிரிவானது வந்துடும். நிதானமாக இருக்கணும். கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது விட்டு கொடுத்து போங்க. ஒன்று கன்னிராசிக்காரங்க ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் விட்டு கொடுத்து போங்க. பெண்களாக இருந்தாங்கன்னா ஆண்கள் விட்டு கொடுத்து போங்க. கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுக்காம நீங்கள் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக அது ஒரு முட்டாள்தனமான விஷயந்தான். அந்த விஷயத்தை மட்டும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி அப்படின்ற ஒன்றை நீங்கள் பார்க்கவே முடியாது. சொல்லப்போனால் ஒரு சில நேரத்தில் இந்த குடும்பமே இல்லாமல் போகிறதுக்கெலாம் கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி குடும்பம் வந்து நிம்மதியாக இருக்கா, நம்ம வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக இருப்போமா அப்படின்றத நினச்சி பாருங்கள். அதுக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்யுங்க. உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் இப்போ வந்து கிடைக்காது. ஸோ அதெல்லாம் வந்து டிலே ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்டலாம் எதுவும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். பணி சுமை கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். இதனால் உங்களுக்கு நிம்மதி போகும், மன அழுத்தம் இருக்கும், சோர்வு ஏற்படும், சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. இதனாலேயே உங்களுக்கு உடல் நலத்தில் அடிக்கடி பாதிப்புகள், பிரச்சனைகள் அப்படின்லாம் வந்துட்டு போயிடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. கல்வி பெறக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா கல்வியில் கூடுதலான கவனம் வந்து செலுத்தணும். இந்த கவனச்சிதறல் உங்களுக்கு எப்போ ஏற்படுதோ அப்போ கல்வியில் உங்களுக்கு நாட்டம் இல்லாமல் போயிடும். நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அதனால் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு முக்கியமான ஆவணத்தில் இந்த டைமில் நீங்கள் கையெழுத்து போடுற மாதிரியான சுச்சுவேஷன் வருதோ அந்த ஆவணத்தை மட்டும் நீங்கள் சரி பார்க்காம விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு முறைக்கு 2 முறையாவது படித்து பாருங்கள். அதாவது நீங்கள் சத்தமாக கூட வாசித்து பார்க்கலாம், தப்பே கிடையாது. நீங்கள் படிக்காமல் மட்டும் கையெழுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை விட்டு நிறைய விஷயங்கள் வந்து போயிடும், நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட்டுடும். அதனால் டாக்குமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக விசாரித்து சரி பண்ணணும். இந்த காலகட்டங்களில் இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏப்ரல் 12க்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு என்ன ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி தான். இந்த டைமில் உங்களுக்கு இப்படிலாம் நடக்க போகுது அப்படின்றத எச்சரித்து இருக்காங்க. அது என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. எச்சரிக்கையை அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. கைராசிக்காரங்களாம் அலாட் ஆகிக்கணும். இந்த டைமில் நீங்கள் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றிகளை பார்க்கலாம். இந்த வெற்றியை ஒரு படிக்கட்டாக உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ வெற்றி படிக்கட்டுகள் நீங்கள் வைக்க தான் நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். இந்த காலகட்டங்களில் இவ்வளவு நன்மைகளானது நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன எளிமையான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா புதன்கிழமையில் புதன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமையில் விஷ்ணு கூடிய சகஸ்கர நாமத்தை நீங்கள் கேட்குறது, பெருமாள் கோவிலுக்கு போகிறது, துளசி அர்ச்சனை செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பானது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கெல்லாம் எளிமையான ஒரு பரிகாரம் தான். செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் ஏழை மாணவர்களுக்கு கல்விக்காக நீங்கள் உதவி செய்யுங்க. ஸோ நோட்டு புத்தகம் வாங்கி தரது, இல்லை அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதோ, இல்லை உடை வாங்கி தரதோ, இந்த மாதிரி ஏதாவது அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக உதவுங்க. இல்லை அப்படின்னா பச்சை நிற ஆடையை வாங்கி நீங்கள் தானமாக கொடுங்க. இது வந்து கிரக தோஷத்தினுடைய வீரியத்தை வந்து குறைக்கும். ஸோ கிரகங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறையறதுக்கு இந்த ஏப்ரல் 12க்கு அப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள், வழிபாடுகள் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவின் மூலமாக நீங்கள் நிறைய தகவல்களையும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களே போதுமானது நம்முடைய கிரகத்தினுடைய தோஷத்தினால் ஏற்படக்கூடிய வீரியத்தை வந்து குறைக்கிறதுக்கு.
ஸோ அப்படிப்பட்ட எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் கன்னிராசியானது காணப்படுதோ அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் பகிர்ந்துக்கோங்க. அனைவரும் பார்த்து பயன்பெறட்டும். ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.